சொல்லிட்டு பல திட்டங்களை பரலோகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள் நம்ம பாஸ்டர்கள் அதோட சொன்னேன். அவர் எடுக்கிற சில யோசனைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த யோசனைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தரை பண்றாரு. நிறைய ஆத்துமாக்களை கொடுத்து இந்த சபைகள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை இடம் பார்த்தாம போகும்போது அந்த நாட்கள் மிக சமீபத்தில் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். புதிய ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை சபைக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுபோல ஆண்டு ஆவியில் ஒரு வார்த்தை சொன்ன ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் விசுவாசிக்கிற ஜனங்கள் பாக்கியம். அவரை விசுவாசித்து நாம் ஊழியம் செய்யும் போது, விசுவாசித்து நம் வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடும் போது அடுத்தவர் நம்மை கைவிடாத நல்ல தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக பாஸ்டர் ராஜா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அம்மாக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக இந்த ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஊழியத்தில் எங்க ஊழியத்தை ஆண்டவர் இணைந்ததுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிரதர் எனக்கு இந்த பேனை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. வாசிக்கலாம் அந்த பேனை. இந்த பேனை. யோவான் புத்தகம் இயேசு அவர்களை நோக்கி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இயேசு நம்மளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே இந்த 10ஆம் மாதத்துல நம்ம துவக்கத்தில் இருக்கிறோம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவர் விசுவாசிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க விசுவாசித்தாலும் நீங்கள் தேவனுடைய மகிமையை இந்த 10ஆம் மாதத்தை காண்பீர்கள். இந்த புதிய ஆண்டு கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண இயேசுவின் ஈவு சபையை கர்த்தர் பெருக பண்ணுகிற நாட்கள். இயேசு ஈவு சபையில எல்லா காரியங்களிலும் ஆத்துமா, குடும்ப காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் இந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? செய்யலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரே காரியம் என்னன்னா, நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன், உங்க பாஸ்டர் விசுவாசிக்கிறாரு, நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விசுவாசம் உள்ள ஜெபமா இந்த நாட்கள். எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும். நம்ம எழுந்து ஜெபம் பண்றது மட்டுமல்ல, நம்ம எழுந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம சபை ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில தேவையான காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் மத்தேயு 21:22 பார்க்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நடக்காம பாஸ்டர் சொல்றாரு, பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜபத்திலே, அப்ப இந்த மாலை வேளையிலே, இந்த 10ஆம் மாதத்துல இந்த 2ஆம் தேதியில இந்த மாலை வேளையில இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல நீங்க இந்த ஆராதனை, இந்த ஜபத்துல நீங்க என்னெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் தருவார் என்று நான் சொல்லல, ஆண்டோட வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாருங்க, இந்த மாலை வேளை நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க விசுவாசத்தோடு, ஒருவேளை கடன் பிரச்சனை, ஒருவேளை வியாதி, ஒருவேளை பயத்தின் காரியமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை விரோதமா எழுந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை டாக்டர் சில ரிப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்கலாம், இந்த ரிப்போர்ட் இப்படிதான், இது இப்படிதான், இது சரியாகாது, இந்த காரியம் மாறாது, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீங்க ஜெபத்துல எதை கேட்டாலும் நான் அதை மாத்தி தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினாலது விடுதலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆவின் கனிகளை நம்ம என்ன பார்க்கிறோம்? அன்பு, சமாதானம், சந்தோஷம்,
நிச்சயம் இருக்கும். சாந்தம், நீதிய பொறுமை கூட என்ன இருக்கு? விசுவாசம். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க போற இந்த 40 நிமிஷம் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆண்டவருடைய வார்த்தையில விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற வியாதிஸ்தர் சுகமாவாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் அறிக்கையாக செய்கிறேன். நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணீங்கன்னா இங்க இருக்க வியாதிஸ்தர் சுகமாவாங்க. அல்லேலூயா. சுகமாவது மட்டுமல்ல, சபையில வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. அல்லேலூயா. அதுதான் புதிய ஆண்டுல நடக்க போகுது. அல்லேலூயா. நீங்க விசுவாசமாய் ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நாட்கள் இது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை 9 மாதம் நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து தான் போயிருக்கிறேன் பாஸ்டர், சோர்ந்து தான் போயிருக்கிறேன் பிரதர், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது பெற்றுக்கொண்டே, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்கு நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தினாலே வருடத்தின் இறுதியில் இருக்கிற நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. மெய்யான விடுதலையாக இருக்கிற கர்த்தர் கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்டதான் இருக்கிறது? மெய்யான விடுதலையாக இருக்கிறது. நம்ம ஒரு பக்கம் தேசத்துக்கு ஜெபம் பண்ணாலும், நம்ம சபைக்கு வந்து ஆராதனைக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்து இருந்தாலும், நம்ம இருதயத்துல இருக்கிற ஒரு ஆசை என்ன இருக்கு எல்லாருக்கும்? என் கடன் பிரச்சனை மாறணும், என் வீட்டாரு ரட்சிக்கப்படணும், என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறணும், என் வியாதி சுகமாகணும். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாஞ்சியா இருக்கும். நம்ம என்னதான் ஆராதனைக்கு வந்து கலந்தாலும், உங்க வார்த்தை பிரசங்கம் பண்ணாலும், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும், ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணாலும், நம்ம எல்லாருக்கும் இருதயத்துல இருக்கிற வாஞ்சை என்ன? நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபத்திலே விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எங்க ஜெபம் பண்ண போனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 5 மீன் எடுத்து பார்த்து அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து, அது என்ன சொன்னார் ஆண்டவர்? எல்லாருக்கும் பரிமாறுபடி சொன்னார். அதை ஆசீர்வதித்தார். முதல்ல அதை விசுவாசித்து ஆசீர்வதித்து பரிமாறுபடி சொன்னார். மீந்தது ஏறக்குறைய 12 கூடை நிறைய இருந்தது. 5 அப்பம் 2 மீன் இருந்தது. மீந்தது எவ்வளவு? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்ட புருஷன் ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலா. நீங்க கூட ஜெபத்துல அப்படிதான் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்த அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருக்கப்படுவதற்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கெல்லாம் நியாயம் செய்ய போறாரு. 25க்குள்ள உங்க வேண்டுதலுக்கு நியாயம் செய்கிற தேவனாக எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 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 அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு நியாயம் செய்கிற இந்த நாட்கள்ல நம்மளை விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்து அற்புதத்தை அடையாளம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமாக இந்த நாட்கள் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போதே அந்த ஜெபத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு கொடுத்ததுக்காக சொல்லுங்க. என்ன சொல்ல? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீங்க கொடுத்ததுக்காக, ஆண்டவர் என் சூழ்நிலை மாறுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிய ஆண்டுல 10 அர்த்தம் தரப்போ நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ள என் கடன் பிரச்சனை மாறப்போது ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படி வர எனக்கு தெரியல, நீங்க செய்வீங்க. அதான் என்னோட விசுவாசம். நல்ல கரங்கத்துக்கு தேவன் நமக்கு இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை தான். எனக்கு எப்படி வரும்னு தெரியல, என் 1 லட்சம் கடன் எப்படி மாறுன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கு. கர்த்தர் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. என் வியாதி எப்படி மாறும் எனக்கு தெரியல, ஆனா அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். அதனால எனக்கு இயேசு ஈவு சபையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்கப்படி நம்பிக்கை இருக்கிறார். அந்த மாலைகள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த விசுவாசம் உள்ளவர்களா சபத்திலே நீங்க எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் போது இந்த நாட்கள்ல வாக்கு தத்துவத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்து பெருக பண்ணி இந்த பகுதியிலே அநேக கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைத்து கர்த்தர் இந்த நாட்கள்ல
தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 3:3 சொல்கிறது, இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆவியான உணர்த்துறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர் நம் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எங்க நீங்க குனிந்தீர்களோ, குனிந்து போனீர்களோ, அங்கேயே தலையை நிமிர செய்கிற தேவனாக. ஆனாலும் என் தேவன் என் தலையை நிமிர செய்கிற தேவன். சங்கீதம் 3:3. ஒருவேளை நீங்க மருத்துவமனைக்கு போய் உங்க தலை குனிந்து போயிருக்கலாம், பார்த்த மருத்துவரை நீங்க பார்த்து இருக்கலாம். ஒருவேளை கடன்காரங்களுக்கு நீங்க பதில் சொல்லி 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 உங்க தலை குனிந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல உறவுகளை உங்களை அவமானப்படுத்தி காயப்படுத்தி உங்க தலை குனிந்து குனிந்து நீங்க அவமானப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த 10ஆம் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு? தலையை நிமிர செய்கிறார். தேவனாக எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் என்று வேதம் சொல். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆராதனை என்ன ஆராதனை நடத்தணும்? ஆண்டவர் உணர்த்தினார், எலியாவின் தேவன் எங்கே? இந்த விசுவாச ஓட்டத்தில். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கு. அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல, அவர் நம்மோடு, நம் சபையோடு, நம் குடும்பங்களோடு இருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எதை அதிகமா விரும்புகிறாரு? நம்ம ஜெபத்துல விசுவாசத்தோடு நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்பதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா அதிகாரம் 7 லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளை பொல்லாத ஆவிகளையும் அநேகரை குணமாக்கி குருடனுக்கு பார்வை அளித்தார் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹல்லேலூயா. படிக்கலாம். அந்த சமயத்திலே லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் என்று அறிந்து அநேக விசுவாசத்தோடு போறாங்க. எல்லாரும் தேவனை என்ன பண்றாங்க? அவர் அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார், நல்ல நன்மைகளை செய்கிற தேவன் அப்படின்னு அறிந்து ஒவ்வொருத்தரும் ஆண்டோட வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்கன்னா அவரை தேடி ஓடும் போது, அதே லூக்கா அதிகாரம் 7:21. அதனால்தான் சகல நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டு அநேகரை குணமாக்கி குருடருக்கு அவர் பார்வை அளித்தார். அப்ப அதுல பத்திமை என்கிற ஒரு குருடன் கூட இருக்கிறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது, அங்கே தாவீதின் குமாரனே என்று அழைத்த போது கர்த்தர் அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன போது கர்த்தர் பத்திமைக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பத்திமை ஓடின போது கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதனாலதான் இங்க பார்க்கிறோம், லூக்கா புத்தகம் 7:21, சகல வியாதி நோய் பொல்லாத ஆவிகளை அவர் குணமாக்கினார் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இம்மானுவேல் என்றால் தேவன் அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என் குடும்பத்தோடு இருக்கிற தேவன் என்று சொல்லுங்க, என் சபையில இருக்கிற தேவன் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே வசனம் கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருவார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் மேல வைக்கிற நம்ம நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நீங்க நினைக்கலாம் ஆழமா கேளுங்க, பரலோகத்திலிருந்து அவர் அனுமதி இல்லாம ஒன்னும் உங்களுக்கு நடக்காது. விசுவாசிகள் கரங்கள் கட்டி தேவனை அதுதான் விசுவாசம். பரலோகத்திலிருந்து அவர் அனுமதி இல்லாம, கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையிலும் எந்த தீமையும் நடக்காது. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்துல ஓடும் போது நிச்சயமாக இந்த நாட்கள்ல உங்க வியாதி, உங்க பலவீனங்கள், நோய்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாட்கள்ல மாறும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க, கர்த்தர் பெரிய காரியம் குடும்பத்தை செய்வார் என்று சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, நல்லா அறிக்கை செய்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா புத்தகம் 24:50 சொல்லுகிறது. படிக்கலாம். லூக்கா புத்தகம் 24:50. லூக்கா புத்தகம் 24
50 பாருங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி தம் ஜனங்கள் மேல பிரியமா இருக்கிறார் நம்ம பார்க்கலாம். லூக்கா 24 பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக கூட கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா புத்தகம் பின்பு அவர் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் பெத்தனியா வரைக்கும் அவரை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பரலோகத்துக்கு போகும்போது கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது கூட என்ன பண்றாராம்? நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று மீண்டுமாக வாக்குத்தத்தத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் என்று அங்க தம் சீஷர்களுக்கு சொல்லுகிற தேவன் இந்த ராத்திரியில நம்ம இடத்துல அவன் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துல போன தேவன் என்ன பண்றாரு? சங்கீதம் 121 சொல்லுகிறது, அவர் ராப்பகல் இரவு பகல் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். எதுக்காக நமக்காக வேண்டுதல் செய்கிறார்? நம்ம எந்த பாவத்தையும் விடாதபடி, எந்த சாபத்தையும் விடாதபடி, எந்த நோயிலும் சிக்காதபடி, எந்த கடப்பிரச்சனை மாட்டாதபடி, கர்த்தருடைய ஜனங்கள் என்றைக்கும் சந்தோஷமா இருக்கும்படி, சமாதானத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தந்தை தேவனை மகிழ்ச்சிப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சிலுவையில் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணவர். அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து இருக்கிறார். இந்த சமாதானம் இந்த ராத்திரியில் நமக்கு நிறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 10ஆம் நாள் துவக்கத்துல அவர் சகல வியாதி, சகல நோய்கள், பொல்லாத ஆவிகளை குணமாக்கி அநேக சொத்தமாக்கினார். இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு அப்படிப்பட்ட விடுதலையை, சுகத்தை தருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 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 விசுவாசம் தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மனைவிக்கு பாருங்க, உங்க விசுவாசத்துக்காக நான் இந்த சாட்சியை நான் சொல்றேன். அவங்களுக்கு 9 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. அந்த பெண் குழந்தை தான் பாருங்க, அது எங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ண எப்பயுமே அழுவாது. இது வரைக்கும் அழுதா? அழுவே அழுவாது. 6வது நடத்தும் போது தேவ செடிக்குள்ள அது பாட்டு அழகா ஊழியத்துல அப்படியே அழகா சந்தோஷமா சபையில உங்களை மாதிரி கைத்தட்டும் பாடம். அல்லேலூயா சொல்றேன். அல்லேலூயா. அந்த குழந்தை பிறந்தவொடனே மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தை எடுக்கப்பட்டது. பாருங்க, பிறந்த உடனே ஒரு 3 நாள்ல போட்ட அந்த தையெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் தாய்மாரெல்லாம் இருந்தாங்க, வேதனை எல்லாம் தெரியும். அப்போ பாருங்க, எங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் கிட்ட போகணும், செக்அப் பண்ணணும், அதை திருப்பி மீண்டுமா ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் போடணும். எவ்வளவு செலவாகும் பார்க்கணும். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் செலவாகும். பிறந்த 5 நாள் குழந்தை. என்னுடைய ஊழியம், குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஆண்டவர் சமூகம் எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் ஏசியும் மருத்துவம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரே மருத்துவம், மருந்து தேவனுடைய தழும்பு. ஏசு 53:5 என்ன சொல்றது? அவர் தழும்புனாலே நமக்கு சுகம், ரத்தத்தினால் நம்ம விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே தழும்பு மேல பிரிஞ்ச அந்த தழும்பு மேல ஒரு தழும்பை வைக்கிறேன். அங்க எந்த இடத்துல அந்த இடத்துல தலைமையில் இருப்பாங்க, ஒரு ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். 3 நாள்ல கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஒரு பெரிய ஆபரேஷனே ஒரு சின்ன ஜெபத்தை முடிச்சுட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆபரேஷன் அது. கர்த்தருடைய கிருபையினால, அவர் ரத்தத்தினாலே அந்த ஆபரேஷன் நடந்தது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீங்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதா இந்த நாட்கள்ல? விசுவாசமா. ஒருவேளை கடன் வாங்கிட்டீங்களா? ஒருவேளை ஆண்டவர் சொல்லி கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லியிருக்கு. நீங்க கடன் கொடுக்கிற ஜனமாய் ஆண்டவர் நாட்கள்ல மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க வியாதியே வந்திருக்கலாம், நீங்க வியாதிஸ்தருக்கு நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனமாக குறைக்கிறார். நீங்க வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. இந்த சபை வியாதிஸ்தர் சுகமான இடமாய் மாற போறாங்க. விசுவாசிக்கிறீங்க. அநேக மனப்பூர்வ சபையாய் மாறப்போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இடம் கொள்ளாம போகும்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் புதிய ஆண்டில தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் ஓட்டம் அதுதான். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு நாம் போகும்போது இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன வாக்குத்தத்தத்தினாலே நம்மை நிரப்பின நாட்கள்ல நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாகும். அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமாக இருக்கு என்று சொல்லுகிறார். நமக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், சுகத்தை நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 18 சொல்லுகிற பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்டுவீர்களோ
அவர் பரலோகத்தில் கட்டப்பட்டு நீங்க விசுவாசத்தோடு இங்க கட்டி ஜெபம் பண்ணும்போது நமக்காக ஆண்டவர் கட்டி விடுதலையாகிற தேவனாக இருக்கிற நல்ல கரங்களை தேவனை மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் இனியானை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லி யாக்கோபு 5:15. அல்லேலூயா. எரேமியா 33:3 சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு, ஒரு அறியாமல் கெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்ல, சின்ன காரியத்தை சொல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. 1000 ரூபாய் கடன் பிரச்சனை சொல்ல ஆண்டவர் சொல்றார், 10 லட்சம் கடன் தரலாம், நீ விசுவாச தேவனுடைய மகிமை காணணும் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. விசுவாசம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடாமல், எப்படி சொல்லியிருக்காங்க, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து, எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் சொல்லி நீங்க சொல்லுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, விடாமல் அவிசுவாசத்தை கொடுக்கல. பயம் என்று எதை குறிக்கிறது? அவிசுவாசம். பயம் என்னது? அவிசுவாசம் பயம். அப்ப ஆண்டு நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? அவிசுவாசத்தை கொடுக்கல, நமக்கு பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்லா விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் உள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. அப்ப பயப்படுவீங்களா? சொல்லுங்க, பயப்படுவீங்களா? பயப்படக்கூடாது. ஏதாவது கண்டு நம்ம அஞ்சக்கூடாது. இல்லையா? கர்த்தர் நம்மோட வானத்தின் பூமி வந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அடிக்கடி சொல்ற வார்த்தை, அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அறிக்கை செஞ்சுட்டே இருக்கும் அந்த வசனத்தை. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம பாட்டு பாடுறோம், நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவே நாவாலே இருக்கிறார். வல்லவர் நல்லவர் போதுமான வார்த்தையிலே உண்மை உள்ளவர். எப்படிப்பட்டவர்? வார்த்தையிலே உண்மையுள்ளவராக. அதனால நம்ம சொல்ற வசனத்தை அவர் மரணப்படி நடத்துகிற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். இந்த மாதவில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேத வாக்கியம் சொல்லுகிறவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவருடைய அவரிடத்துல நாம் விசுவாசமாக இருக்கும்போது நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், நல்ல பலத்தை கொடுக்கிற தேவன், தெரிந்த புத்தியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பயம் எங்கிருந்து வருது? அவிசுவாசம். இனிமேல் அவிசுவாசம் உங்ககிட்ட வருமா? வரக்க சொல்லுங்க, நான் இந்த விசுவாசத்தை ஓடுவேன்னு சொல்லுங்க. அல்லே விசுவாசத்தை நடத்துவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசு நீங்க சபைக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லே நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நாட்களில் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பெரும்பாலும் விசுவாசத்தோடு தான் போறோம், வெளிப்போற விசுவாசத்தோடு போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமா இரு. நீங்க போகும்போது வேதனை நீங்கி சுகத்தோட போவீங்க. நல்ல விசுவாசம். எவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே என்று சொல்லுங்க. உன் மகள் மரித்து போனால் செய்தி வருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீங்க பயந்தீங்கன்னா ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதிசயம் செய்ய முடியாது. நீ விசுவாசத்தோட என்னோட தேவன் இருக்கிறார். வல்லமுள்ள தேவன் என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை பாதுகாப்பார் என்று நீ அறிக்கை செய்ய 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 பரலோகத்திற்கு எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல நீ அறிக்கை செய்ய 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 கர்த்தர் உங்கள் வாக்கு தத்துவத்தினாலே உங்களுக்கு நிறைவேற்றிய நாட்கள்ல உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபடி கர்த்தருடைய ஆவியான பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தனிதங்களில் என்னை கொண்டு போய் விடுகிற தேவனாக, என் ஆத்மாவை தேர்த்துகிற தேவன், அவருடைய நாமத்தின் பற்றி என்னை நீதிப்பார் நடத்துகிற தேவன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், தேவன் என் கூட இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் வாழ்க்கையில நன்மை கிருபையும் தொடர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வருவது நேராக என் கண்களை ஏறதுக்கு வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. என் காலை கல்லாட விட்டார். என்னை காக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
உறங்காத தேவனாக இருக்கிற இஸ்ரவேலின் தேவன் உறங்காத தேவனாக இருக்கிறார். நீங்க ஒருவேளை இப்ப போயிட்டு மீட்டிங் முடிச்சு ஒரு 10 மணிக்கு படுத்தலாம், ஆனா நமக்காக உறங்காமல் வேண்டுதல் செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரனை காக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரோ நம் வளர்ப்பதற்கு நமக்காக துணையாக இருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் நம்ம விலகி காக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம் போக்கை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் கொண்டு அல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமாக இந்த நாட்கள்ல பார்க்க முடியும். அல்லேலூயா. சித்தரிக்கும் அக்னியில தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை போட்டாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க? விசுவாசத்தோடு எங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் அறிக்கை செஞ்சாங்க. 4வது நம்ம தேவ சாயலாக கர்த்தருடைய ஆவியானவர்கள் விடுதலை பண்ணினாங்க. அல்லேலூயா. தானியேல் என்றால் தான் செபித்தபடியே பத்திரத்தை கையெழுத்து போட்ட போதிலும், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தானியேலை விட அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட போதிலும் 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க சீக்கிரமாக. 10ஆம் வசனம், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறைந்த எருசலேமுக்கு நேராக தன் மேல் அறைந்த எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணலாம். தானிக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மேலும் வசனம் என்ன சொல்லுகிறது? பத்திரத்துல கையெழுத்து போட்ட போதிலும் அங்க தானியேல் என்றால் நான் தேவனை மட்டும் ஆராதிக்கிறோம். தானியேல் அல்லேலூயா. அதனால வந்ததுனால என்ன வருது? சிங்கத்தின் கெபியில போன்ற சூழ்நிலை அது வருகிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலை அவனுக்கு விரோதமாக எழுந்த போதிலும், அவனுக்கு பாடுகள் உபத்திரங்கள் வந்த போதிலும் வசனம் என்ன சொல்லு? தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட போதிலும் தான் செய்து வந்தபடியே தினமும் 1 வேளை 2 வேளை இல்ல 3 வேளையும் முழங்கால் படிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பல பிரச்சனைகள் தானியேல் இருக்கு. சிங்கத்தின் கெபியிலே போட போறாங்க, நான் உயிர் போக போது என்று அவன் அறிந்த போதிலும் கர்த்தர் மேல இருக்க விசுவாசம், என்ன விசுவாசம்? அழைத்த உண்மையில் அவர் கைவிட மாட்டார். சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் ஆயிக்காது. உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற எந்த ஆயுதம் ஒரு நாளும் அது உங்களுக்கு சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஆயுதம் ஆயிக்காது. விசுவாசிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்க விசுவாசத்தோடு ஓடும்போது தானியேல் என்ற அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட போதும் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வருதா, பயப்படாதீங்க. ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரச்சனை அதிகமாகுதா குடும்பத்துல, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணம் ஆகலையா, பயப்படாதீங்க. புதிய ஆண்டுல கர்த்தர் திருமணத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள் நம்ம விசுவாசத்தோடு நம்ம போகும்போது கர்த்தர் இந்த நாட்கள்ல சபை ஆசிரியருக்கு பெருக பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நடந்தது என்ன? சிங்கத்தின் கெபியிலே தானியேலை போட்ட போது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. கைவிடாத தேவன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நாம் போகும்போது இந்த நாட்கள் நம்ம கீர்த்தியை புகழ்ச்சியுமாக வைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற வசனத்தை விசுவாசி. வசனத்தை நம்பு. வசனம் என்ன சொல்றபடி நடக்கணும். வசனம் என்ன சொல்றபடி நம்ம செய்யும் போது இந்த நாட்கள்ல கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதுதான் வசனம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துங்க. நல்ல 2 கரங்களை உயர்த்துங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீரே வழி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீரே என் வாழ்க்கையில சத்தியம். நீங்க தான் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க. அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம். மரண இருளை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் கூட நீ இருக்கிறீர். வசனம் என் கூட இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மளோட இருக்குங்க. தேவனுடைய வல்லமையில வார்த்தை நம்மளோட இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரியில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுங்க, அவங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவரை குணமாக்கி அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தையும்
சத்தியத்தை நான் வெளிப்படுத்தி எரேமியா 33:6 சொல்கிறது. இதோ நான் உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி சத்தியத்தை நான் வெளிப்படுத்த சமாதானத்தை கொடுத்து சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்ப பாரு, இந்த நாட்கள் நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஓடும்போது நமக்கு என்ன பண்ற ஆண்டவர் சமாதானத்தை மட்டும் கொடுக்கல, வேதத்தில் உள்ள ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் உள்ள சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் உள்ள எல்லா காரியம் நம்ம வெளிப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த நாட்கள் நம்ம எப்படி போனோம்? விசுவாசத்துல ஓடணும். அல்லேலூயா. எப்படி நம்ம இந்த நாட்கள் நடக்கணும்? கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்துல ஓடணும். யாரா தூங்குறவங்க நல்லா அடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்துல ஓடணும்னு சொல்லுங்க. நல்லா அடிச்சு சொல்லுங்க. யாரும் தங்கச்சி தூங்குறோம், தங்கச்சி அல்லேலூயா. நல்ல விசுவாசம் இந்த நாட்கள் நம்ம போகும்போது நம்ம குடும்பங்களை ஆசீர்வதித்து நெருக்கப்படுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியம்மா பாருங்க, 84 வயசு இருக்கும். என்னோட கணிப்பு 84 இருக்கும். அந்த பாட்டி கிட்ட சொல்ற, பாட்டி உங்களுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு பண வசதி இல்லை, உங்களுக்கு யாரு உங்களை காப்பாற்றுவா, உங்களுக்கு யார் ஓரம் சோறு போடுறா. நான் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன். அப்ப அந்த பாட்டி சொன்னது என்னன்னா, இப்ப கர்த்தர் இருக்கிறாருப்பா, என்ன பண்ணி சொல்லிட்டு போய் நேட்டாங்க ஒரே வார்த்தையில. என்ன சொன்னாங்க? கர்த்தர் இருக்கிறாருப்பா, அது மாற்றலாம் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் புரியல. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரே வார்த்தையில சுவிசேஷத்தை சொல்றாங்களே. அல்லேலூயா. அதாங்க விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. எத்தனை குழந்தைங்க? 4 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. அந்த வயசு கொஞ்சம் குறைவா இருக்கு. 4 குழந்தைங்க. நான் ஊழியத்தை முடிச்சு நல்லா கேட்டேன், விசுவாசத்துக்காக சொல்றேன். அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தத நான் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து நின்று ஏதோ ஆண்டு உணர்த்தெல்லாம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்ப 4 குழந்தைங்க என்ன விளையாடும்? ஒரு குழந்தைய பார்த்து சொல்லு, இந்த ராத்திரியில உனக்கு பிசாசு பிடிச்சிடும், பிசாசு அமைக்கிடும், கெட்ட கனவு வரும். என்ன சொல்லிச்சு? கெட்ட கனவு வரும், கழுத்த நெரிக்கும். குழந்தைங்க அப்படிதானே விளையாடும். 4 குழந்தைங்க விளையாடுறது. ஏன்னா ஒண்ணும் தெரியாது குழந்தைங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப 4 குழந்தைங்க விளையாடுது. அந்த ஒரு குழந்தைய மட்டும் 3 குழந்தைங்க சேர்ந்து விளையாட்டு என்ன சொல்லுது? ஐட்டும் கனவுல கழுத்த பிசாசு பிடிக்கும், கனவு வரும், உனக்கு பயம் வரும், உனக்கு திகில் வரும். அப்ப அந்த குட்டி குழந்தை என்ன சொல்லிச்சு? ஒரே வார்த்தை சொல்லிச்சு, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் கூட ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட ஏசப்பா இருக்கிறார். அந்த குட்டி குழந்தையே வசனம் தெரியாது. குட்டி குழந்தை வசனம் தெரியுமா? ஆண்டவர் எப்ப வருவார் தெரியுமா? தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் வருகை எப்படி இருக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் எப்படி மரித்தார் சொல்ல முடியுமா? தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு, ஏசப்பா என் கூட இருக்கிறார். அதுதான் விசுவாசம், கண்மூடித்தனமான விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஓடும்போது, இந்த விசுவாசம் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது, இந்த நாட்களை நீங்கள் ஜபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லா நாட்கள்ல நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது, விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 11 அந்த வசனத்தை மீண்டும் படிக்கலாம். யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் புஸ்தகம். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய ராத்திரியில மகிமை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. குறிக்கப்பட்ட நேரத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கணும். பாருங்க, விசுவாசம் தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியம். ஆண்டவர் நேசிக்கிற ஒரு அன்பான குடும்பம் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் போது அவர் இயேசு நேசித்த குடும்பம் என்று வேதம் சொல்லும். 33ஆம் வசனம், அவன் அழுகிறதையும் அவனோட கூட யூதர் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி அடைகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 36ஆம் வசனம் சொல்கிறது, அப்படி யூதர்கள் இவளை எவ்வளவு அழகாய் சிநேகித்தார் என்றார்கள். அவளை எவ்வளவு அழகாய் சிநேகித்தார். அந்த குடும்பத்தை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மேல் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் இஸ்ரவேலின் தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? நேசிக்கிற தேவன். அந்த குடும்பத்தை என்ன நடக்குது? ஒரு மரணம் நடக்கிறது. இன்னும் அவங்க அன்பாய் இருக்கிற அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 11:1, மரியாளும் அவன் சகோதரியாக மார்த்தாலும் இந்த பெத்தானியா கிராமத்தில் லோனுமாகிய லாசரு என்னும் ஒரு வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளத்தையும் பூசின தலைமையால் அவருடைய பாதங்கள் கொடுத்தவன். அந்த மரியாள் அவருடைய சகோதரர் லாசரு வியாதியாய் இருந்தான். அப்போது அந்த சகோதரிகள் ஆண்டவரை சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அதுக்கு ஆரம்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது
இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனாலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வியாதி, பலவீனங்கள், நோய்களோடு நீங்க ஆராதனைக்கு ஒவ்வொரு நாளும் வரலாம், பிரச்சனைகளோடு வரலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றது, தேவனுடைய மகிமை நிறைவேறுவதற்காகவே இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில வருகிறது. இதை ஜெயிக்கதான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க புதுசா வந்திருக்கோம் சபைக்கு, பிரதர் நாங்க புதுசா வந்திருக்கிறோம், எங்களுக்கு வேத பகுதி கொஞ்சம் தான் தெரியும், ஆனா நாங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறோம் நீங்க சொல்லும் போதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட சிநேகிக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு மரணம், ஆசிரியர் ஒரு சகோதரன், அந்த குடும்பத்தை நேசிக்கிற தேவன், அந்த குடும்பத்தில் ஆசிரியர் ஒரு சகோதரன் மரித்து போனது செய்தி தேவனுக்கு கிடைக்கிறது. மீண்டுமாக அந்த இடத்துல ஆண்டவர் அதை சந்திக்கிறார். வாசிக்கலாம் 32ஆம் வசனம், யோவான் 11:32. இயேசு இறந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருக்கிறார், என் சகோதரன் அழிக்க மாட்டான். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அவங்க எப்படி அறிக்கை செய்யறாங்க? நீர் இங்கே இருந்தீரானால், ஆண்டவரே நீங்க என்னுடைய சகோதரன் மரித்து போயிட்டான்னு சொல்ல, நீ இங்கே இருந்தீரானால். இதுதான் விசுவாசம். இதுதான் கர்த்தர் மேல வைக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. வசனத்தை நம்ம படிக்கும் போது நல்லா பார்க்கணும். அவங்க பார்த்து இந்த குடும்பத்தில் ஒரு மரணம் வந்த போதிலும் அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்துல தான் இருக்கு. அப்ப மரியாதை என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் அழிக்க மாட்டார். ஆண்டவர் பாருங்க, விசுவாசத்தினால் அறிக்கை செய்யறாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பார் என்ற வேத வசனத்தின்படி விசுவாசத்து மேல ரொம்ப பிரியப்படுகிற தேவனாக இருக்கு. அதனால தான் விசுவாசம்